بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره الذي شيخا ومرشدا. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. ظلمت سنة من أحيا الظلام إلى أن اشتكت قدماه ضر من ورمي. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அல்ஹம்துலில்லாஹ். புகழனைத்தும் மையகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து காத்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. சாந்தியும் சலாமும் சர்வகாலமும் சத்திய தூதர் தங்கமிக நபிகளார் முத்து நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்வின் அடிச்சுவடுகளை அடைநழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபக தாபியீன்கள், இஸ்லாத்தின் சட்டங்களை வகுத்தளித்த நாற்பெரும் இமாம்களும் மக்கள், இமாம்கள், வழிநடந்த வல்லோர்கள், வழிமார்கள், இறைநேச செல்வர்கள், அல்லாஹ்வின் அன்பிற்கும் அருளுக்கும் உரித்தான நாம், நம்முடைய பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவரட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான தாய்மார்களே, பாசத்துக்குரிய மாணவ பெண்மணிகளே, அருமை சிறுவர்களே, ஆரம்பமாய் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையை சமர்ப்பித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அருமையான முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மையெல்லாம் படைத்ததோடு விட்டுவிடாமல் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை அல்லாஹ் நமக்கு அவனுடைய திருமுறையின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா.
நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதர் முஹம்மது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒரு முஃமின் எப்படி வாழ வேண்டும், ஒரு முஃமினத்தான ஒரு பெண்மணி எப்படி வாழ வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அப்படி ஒருவர் வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெறும். இல்லாவிட்டால் குறையுள்ளவர்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடைபெற நாம் இருக்கிறோம். எனவே நிறைவான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்து அன்னவர்களினுடைய சுன்னத்துகளை பின்பற்றியவர்களாக, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதனை அழுத்தம் திருத்தமாக திருமறையிலே பதிவு செய்கிறான். வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன். அல்லாஹுவோ அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோ ஒரு முஃமினான ஆணுடைய மேலும் ஒரு முஃமினத்தான பெண்ணுடைய விஷயத்தில் ஒரு முடிவை செய்து விட்டால் அந்த முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு இஷ்டம் கொடுக்குதல் என்பது எந்த ஒரு அடியாருக்கும் கொடுக்கப்படவில்லை, வழங்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு முடிவை நம்முடைய விஷயத்தில் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதனை ஏற்று நடப்பதுதான் நம் மீது கடமையை தவிர அதில் கருத்து சொல்வதற்கோ அல்லது நம்முடைய இஷ்டத்தின் பிரகாரம் மாற்றுவதற்கோ அருமையானவர்களே நமக்கு இங்கே ஐயக்கூன லஹுமுல் கைரான், அவர்களுக்கு இங்கே அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அத்தை மகளான ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வளர்ப்பு மகனான ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை திருமணம் பேசுகிறார்கள். என்னுடைய மகனாரை தாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று. அப்பொழுது ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நானும் உயர்ந்த குறைஷ் குல பெண்மணி, அழகிலும் அறிவிலும் அந்தத்திலும் உயர்ந்தவர். ஸைத் என்பவர் அவர் ஒரு அடிமை, உங்களுடைய வளர்ப்பு மகனாக இருந்தாலும் அவர் ஒரு அடிமை, நான் எப்படி அவரை திருமணம் செய்து கொள்வது என்று அவர்கள் கேட்டார்கள். அருமையானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மேற்கூறி இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்று கேட்டால் அதிலே மாற்று கருத்து சொல்வதற்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை. அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தெளிவான வழிகேட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய அடுத்த பகுதியிலே எச்சரிக்கிறான். இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் மனம் வருந்தியவர்களாக திருந்தியவர்களாக நாயகத்திடத்திலே மன்னிப்பை கேட்டு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை மனம் முடித்துக் கொள்கிறார். இதுதான் ஒரு ஈமான் கொண்ட பெண்மணியினுடைய அடையாளம். ஒரு தவறு செய்துவிட்டோம் என்று தெரிந்தாலும் அந்த தவறை குறித்து அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எச்சரிக்கை செய்து காட்டினார்கள் என்றால் உடனே அதிலிருந்து விலகி நாம் நல்ல வழிக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். உலகத்திலே நாம் பார்க்கிறோம்,
நம்முடைய வீட்டினுடைய காரியங்கள், நம்முடைய சொந்த பந்தங்களுடைய விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், இது எல்லாவற்றிலும் நாம் மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மார்க்கத்திற்கு முரணானதாக நம்முடைய பேச்சுக்களோ நடத்தைகளோ கொடுக்கல் வாங்கல்களோ இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, நாம் செய்வது தவறென்று நமக்கு மார்க்க அறிஞர்களால் வழிகாட்டப்பட்டால் நாம் அதிலிருந்து உடனடியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, எல்லாரும் எப்படி நடக்கிறாங்க, என்ன மட்டும்தான் சொல்றது என்ற ஒரு பேச்சு நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. ஊர்ல எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பத்தி, அவங்களுக்கெல்லாம் நீங்க போய் திருத்துங்க, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி நல்லபடியா வச்சிருக்கிறான், நம்ம தொழுகிறோம், நம்மளை எப்படி வச்சிருக்கிறான், இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, இதெல்லாம் அல்லாஹ் கண்டுக்க மாட்டான் என்று ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறான். அருமையானவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு உயிருக்கு உயிரானவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஃமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த நபியின் மீது நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர்களின் மீது நாம் அதிகமான நேசம் கொண்டிருக்க வேண்டும். பேரன்பு என்பது நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் வைத்திருந்தால் மாத்திரமே அருமையானவர்களே அவர்களை நாம் முழுமையாக நாம் பின்பற்ற முடியும். வஅஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும், அவர்களுடைய மனைவிமார்கள் என்பவர்கள் முஃமின்களே உங்களுக்கு தாய்மார்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்களான உம்மஹாத்துல் முஃமினீன்கள் உலக முஃமின்களுக்கு தாய்மார்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்படி நம்மை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு நாம் மரியாதை செலுத்தி அவர்களுடைய பேச்சை கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கிறோமோ அதே போன்று நம்முடைய எல்லா காரியங்களிலும் அந்த உம்மஹாத்துல் முஃமின்களான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்களை நாம் முன்னுதாரணமாக கொண்டு நாம் நடப்போமேயானால் நிச்சயமாக நமக்கு வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முதல் மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது எப்படி அன்பு கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மிகப்பெரிய செல்வத்தை மாட்டி, ஆனால் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக அவர்கள் கொடுத்தவர்கள். அருமையானவர்களே, அவர்களை பற்றி அவர்களுடைய மரணத்திற்கு பின்னாலும் அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய இறுதி தருவாய், அவங்களுடைய மரண தருவாய், அருமையானவர்களே, அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. அப்படி இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டுக்கு உள்ளே வரும் பொழுது தட்டு தடமாறியவர்களாக தங்களுடைய மகளார் பாத்திமா நாயகி கை தாங்கியவர்களாக அவர்கள் எந்திரித்து நின்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்பார்களாம். அருமையானவர்களே, தங்களுடைய அந்த இறுதி தருவாயிலும் கூட முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து உன்னகித்தவர்களாக இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்கிறார். நாம் இந்த உலகத்திலே வயதான தம்பதிகளை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இளம் வயதிலே சந்தோஷமாக இருந்தவர்கள் வயதான அந்த சமயத்திலே பேசிக்கொள்ளாமல் பகைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் முகம் சுளித்தவர்களாக
வாழக்கூடிய காட்சியை நாம் பார்க்கும் பொழுது அருமை ஹதீஜா நாயகி நமக்கு நினைவுக்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 65 வயதை நெருங்கியவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்தவர்களாக இந்த உலகத்திலிருந்து அவர்கள் விடைபெறுகிறார்கள். அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரத்தால் கபர் ஷரீஃபிலே அவர்கள் அடக்கம் செய்யக்கூடிய அந்த சமயத்திலே கபரிலே வைக்கிறார்கள். வைத்துவிட்டு கன்னத்தினுடைய பகுதியிலே சற்று மண்ணை குவித்தவர்களாக முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்பி வைப்பதற்காக அவர்களை படுக்க வைக்கிறார்கள். முகத்தை திருப்புகிறார்கள், ஆனால் முகம் கபரிலே திரும்புவதில்லை. மீண்டும் முயற்சிக்கிறார்கள், முகத்தை திருப்பி வைக்கிறார்கள், முகம் திரும்புகிறது. கிபிலாவை நோக்கி அல்ல, மாறாக கிபிலாவினுடைய இரட்சகனான இறைவனை நோக்கி, வானத்தை நோக்கி அந்த முகம் திரும்புகிறது. மீண்டும் அவர்கள் திருப்பி வைக்கிறார்கள், மீண்டும் அந்த முகம் திரும்புகிறது வானத்தை நோக்கி. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் மலக்குல் அம்லாக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக சொல்லி காட்டுகிறான், என்னுடைய ஹபீபே நாயகமே யா ரசூலல்லாஹ், ஹதீஜா நாயகி அவர்களை மண்ணு சாப்பிடுவதை விட்டும் அல்லாஹ் மண்ணுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் அவர்களுடைய உடலை. எனவே நீங்கள் எவ்வளவுதான் மண்ணிலே அவர்களுடைய முகத்தை வைத்தாலும் அந்த மண்ணு தீண்டாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிவிக்கிறான். என்ன காரணம் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது அவ்வளவு நேசம் வைத்திருந்தவர்கள். தங்களுடைய பொருளையும் தங்களுடைய உடைமைகளையும் உயிரையும் இந்த தீனுக்காக அர்ப்பணித்தவர்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய அந்த அருமையான வாழ்க்கையை பொருந்தி கொண்டதனுடைய காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு கபரிலும் கூட அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசமும் தீனுக்காக தங்களுடைய எல்லா செல்வத்தையும் அர்ப்பணித்த அந்த தியாக மனப்பான்மை, அவர்கள்தான் இந்த தீனுக்காக முதலில் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து வழங்கியவர்கள். அந்த பெண்மணியினுடைய அந்த பொருளாதாரத்தினால் தான் அருமையானவர்களை மார்க்கம் இந்த அளவுக்கு இங்கே வளர்ந்து நிற்கிறது என்று நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை பற்றி அதிகமாக நினைவு கூறும் பொழுது அவர்களுடைய அருமை துணைவியார் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சில சமயத்திலே கோபப்படுவார்கள். நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் அந்த வயதான கிழவியை பற்றியே நாயகம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன் நாங்களெல்லாம் உங்களுக்கு இல்லையா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்பார்களாம். அருமை அன்னை ஆயிஷா நாயகி அவர்களும் முத்துநபியின் மீது அளவுக்கு அதிகமான பிரியத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை ஆயிஷா நாயகியிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள், ஆயிஷா, உன்னை திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே உன்னை எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் காட்டி தந்தார்கள். ஒரு தட்டிலே ஒரு திரையிட்டு மூடப்பட்ட ஒரு தட்டு என்னிடத்திலே கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த தட்டிலே இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் உங்களுக்கு விரைவில் மனமுடித்து வைப்பான். அதனை நான் விலக்கி பார்த்தேன் ஆயிஷா, உன்னுடைய முகம் அதிலே எனக்கு தெரிந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அன்றிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதில் இருந்து நான் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை எப்பொழுது மனமுடித்து வைப்பான் என்று நான் காத்துக் கொண்டிருந்தேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். தங்களுடைய மனைவியினுடைய நேசத்தை எப்பொழுதும் அவர்கள் வெளிப்படுத்துவர்களாக இருந்தார்கள். எல்லா இடத்திலும் ஆயிஷா நாயகின் மீது அளப்பரிய பிரியத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டுபவர்களாக அவர்கள் இருந்தார்கள்.
ஒரு தடவை மனைவிமார்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே தங்களுடைய செலவினத்தை நபக்காக்களை அதிகப்படுத்தி கேட்டவர்களாக பெருமானாரிடத்திலே முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். மதீனாவிலே இப்பொழுது செல்வ செழிப்பான ஒரு நிலைமை. ஆரம்பத்தை போன்று மதீனா இல்லை. ஆரம்பத்திலே இஸ்லாமியர்களுக்கு மிக ஒரு பஞ்சமான வாழ்க்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் வியாபாரத்திலும் விவசாயத்திலும் தலை தோங்கியவர்களாக செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது நாயகமே யா ரசூலல்லாஹ், நம்முடைய வீடு மாத்திரம் வறுமையில் இருந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய வீட்டில் மாத்திரம் உணவு சமைக்கப்படுவது இல்லையே என்று மனைவிமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே முறையிட்டார்கள். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனது வருத்தத்தை ஏற்படுத்தியது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மாத காலம் தங்களுடைய மனைவிமார்களை விட்டு பிரிந்திருந்தார்கள். ஈலா செய்தார்கள். இதற்கு ஈலா என்று பெயர். மனைவிமார்களை அவர்களுடைய குணங்கள் பிடிக்கவில்லை என்றால் தங்களுடைய படுக்கையிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி வைப்பது, அவர்களோடு ஒரு மாத காலம் நான் சேரமாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வதற்கு ஈலா செய்வது என்ற பெயர். அந்த அடிப்படையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈலா செய்திருந்தார்கள். எல்லா மனைவிமார்களுக்கும் மிகுந்த சங்கடத்தையும் பயத்தையும் அது ஏற்படுத்தியது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தலாக்கு சொல்லி விடுவார்களோ, நம்மை ஒதுக்கி விடுவார்களோ, நம்மை ஒதுக்கி விடுவார்களோ என்று எல்லா மனைவிமார்களும் அச்சப்பட்டிருந்தார். அருமையானவர்களே, அப்பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவர்களுடைய மனைவிமார்களுக்காக திருமறையிலே வசனத்தை இறக்கி வைக்கிறான். யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா. நாயகமே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கள், நீங்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீர்களா? அதனுடைய அலங்காரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அவர்கள் எப்படி வீடு கட்டி இருக்கிறாங்க, நம்ம வீட்டை பாருங்க எப்படி இருக்கு. அவங்க என்ன நகையெல்லாம் போட்டிருக்கிறாங்க, எனக்கு ஒரு நகை இருக்குதா? அவங்க எப்படி உயர்வான ஆடைகளை உடுத்தி இருக்கிறார்கள், எனக்கு ஒரு ஆடை இருக்கிறதா? நீங்கள் என்ன பிழைக்க தெரியாத மனுஷனா நீங்க இருக்கிறீர்களே என்று கேட்கக்கூடிய மனைவிமார்கள். அருமையானவர்களே, உம்மஹாத்துல் முஃமின்களை பார்க்க வேண்டும். அவர்கள் அலங்காரத்திற்காக கேட்கவில்லை, அடிப்படை தேவையை அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த போதிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மனது சங்கடப்பட்டு விட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதனை கண்டுகொண்டு சும்மா இருக்க மாட்டான். முத்துநபியினுடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும் அவர்களை எச்சரிக்கிறான். முத்துநபியினுடைய குடும்பத்தார்களே, முஃமினான உம்மஹாத்துல் முஃமின்களே, நீங்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையை, அதனுடைய ஆடம்பரத்தை, அலங்காரத்தை நீங்கள் விரும்பினால் வாருங்கள், தெளிவான முறையிலே உங்களை நான் விடுவித்து விடுகிறேன். நாயகமே, அவரிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் இங்கே யாரும் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் உலகம் உங்களுக்கு பெரிதாக இருந்தால், உலகத்தினுடைய தேவைகள் உங்களுக்கு முக்கியமாக இருந்தால், நீங்கள் இந்த வாழ்க்கையை நீங்கள் பொறுத்து கொள்ளாவிட்டால் நீங்கள் தெளிவான முறையிலே நான் உங்களை விடுவித்து விடுகிறேன். நீங்கள் சென்று யாருடனும் நீங்கள் திருமணம் முடித்துக் கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அப்பொழுது எல்லா மனைவிமார்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மை தலாக்கு சொல்லி விடுவார்களோ, அல்லாஹ் இந்த வசனத்தை எச்சரிக்கையாக இறக்கி வைத்து விட்டானே என்று பயப்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை முதலில் சொல்லி காட்டியது அன்னை ஆயிஷா நாயகியிடத்தில். ஆயிஷா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படி ஒரு வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான், உங்களுடைய விஷயத்திலே இந்த அல்லாஹ்வுடைய கருத்து இருக்கிறது. நீங்கள் உலகத்தை நாடினால் சொல்லிவிடுங்கள், அந்த உலகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, நான் உங்களை விடுவித்து விடுகிறேன். நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீங்கள் நாடினால், உங்களுடைய நோக்கம்
மார்க்கமாக இருந்தால், எனக்கு எந்த ஒரு வசதியும் எந்த ஒரு இந்த உலகத்தினுடைய ஆடம்பரமும் எனக்கு தேவையில்லை, எனக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எனக்கு போதும் என்று நீங்கள் இருந்தால், வத்தாரல் ஆகிரத மறுமை எனக்கு போதும் என்று நீங்கள் வாழ்ந்திருந்தால், அப்படிப்பட்ட அந்த முஹ்ஸினான நல்ல பெண்மணிகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். நீங்கள் உலகத்தை விரும்புவதானால் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுவான், இந்த உலகத்தை கேட்பவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுத்து விடுகிறான். உலகம்தான் பெரிது என்று நினைப்பவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுத்து விடுகிறான். அல்லாஹ் கேட்டால் கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதில்லை. உலகம் மாத்திரம் ஒருத்தருக்கு நோக்கம், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். ஆனால் வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், அவர்களுக்கு மறுமையிலே எந்த ஒரு நற்பலனும் எந்த ஒரு வாழ்க்கையும் அல்லாஹ் மறுமையிலே சுகமான இன்பமான வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க மாட்டான். ஆனால் யார் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார், இறைவா உலகத்திலும் எங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடு, மறுமையிலும் எங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடு என்று துஆ செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டையும் அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே யார் உலகத்தை மாத்திரம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு உலகம் மாத்திரம் வழங்கப்படுகிறது, மறுமை அவர்களுக்கு நஷ்டமாகி விடுகிறது. யார் மறுமையை மாத்திரம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையும் வழங்கப்படுகிறது, போனஸாக இந்த உலகத்தையும் அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். எனவே அருமையானவர்களே, மறுமை நமக்கு முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா நாயகியிடத்திலே கேட்கிறார்கள், ஆயிஷா உங்களுடைய கருத்து என்ன? அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறான், உங்களுடைய கருத்து என்ன? அப்பொழுது ஆயிஷா நாயகி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகம் பெரிதல்ல, தாங்கள் தான் எங்களுக்கு பெரிதானவர்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மறுமையும் தான் எங்களுக்கு நோக்கம். நாங்கள் இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்ல. அருமையானவர்களே, அருமையான பெண்மணிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு குழந்தையை தாயினுடைய கருவறையிலே இருக்கும் பொழுதே அந்த குழந்தையினுடைய ரிஸ்கை எல்லாம் எழுதி விடுகிறான். எவ்வளவுதான் இந்த குழந்தை ரிஸ்க்கு சம்பாதிக்கும், எவ்வளவுதான் சாப்பிடும், இப்படித்தான் இந்த குழந்தை உலகத்தில் வாழும் என்று எல்லாம் எழுதி விடுகிறான். அதனை தாண்டி ஒரு பருக்கையும் நாம் உண்ண முடியாது, அதனை தாண்டி ஒரு ரூபாயும் அதிகமாக நாம் செல்வத்தை சேர்க்க முடியாது. எனவே நம்முடைய கணவன்மார்கள், நம்முடைய இல்ல தலைவர்கள் எதனை சம்பாதித்துக் கொண்டு வருகிறார்களோ அதனை பொருந்தியவர்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் பொருள்களை ஆடம்பரத்திற்காக வாங்கி குவித்து அவர்களை கடன்களிலே தள்ளிவிட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, ஒரு நபர் ஒரு கிணற்றிலே விழுந்து விட்டான். ஒரு கதையாக சமீபத்திலே படித்தது, ஒரு நபர் கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டான். விழுந்து அவன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று ஓலம் விடுகிறான். அவனுடைய சத்தத்தை கேட்ட அந்த வழியிலே வந்த ஒருவர் அவனை எப்படியோ கிணற்றிலிருந்து அவனை காப்பாற்றி மேலே தூக்கி அவன் மயக்கமாய் கிடக்கிறான். அவனுடைய மயக்கத்தை தெளிய வைத்து அவனுக்கு குடிப்பதற்காக சற்று அவன் ஆடு மேய்க்கக்கூடியவன் தன்னுடைய ஆட்டில் இருந்த பாலை கலந்து அந்த மனிதருக்கு அவன் கொடுக்கிறான். அந்த பாலை குடித்து ஆசுவாசப்படுத்தி அந்த மனிதனிடத்திலே கேட்கிறான், நீங்கள் எப்படி இதற்குள்ளே விழுந்தீர்கள் என்று. அப்பொழுது அவன் சொல்லி காட்டுகிறான், நான் சற்று இளைப்பாறுவதற்காக இந்த கிணற்றினுடைய சுவற்றிலே திட்டிலே நான் இப்படி அமர்ந்து கொண்டிருந்தேன்.
யதார்த்தியாக என்னுடைய கை நழுவி நான் கையை ஊன்றிக் கொண்டிருந்தேன், அந்த கை நழுவி நான் கிணற்றுக்குள்ளே விழுந்தேன் என்று சொல்லி காட்டியவனாக மீண்டும் அந்த கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டான். அவனை கஷ்டப்பட்டு அந்த மனிதன் காப்பாற்றினான். ஆனாலும் கூட அவன் எப்படி நான் விழுந்தேன் என்று காட்டுவதற்காக மீண்டும் அந்த கிணற்றுக்குள்ளே அவன் விழுந்து விட்டான். மீண்டும் அந்த கிணற்றிலிருந்து அவனை காப்பாற்றிய சமயத்தில் அவனுடைய உடல் இறந்ததாகத்தான் மேலே வந்தது. இந்த கதையை சொல்லி ஒரு ஆலிம் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த மனிதனை எதற்காக கிணற்றில் விழுந்தவனை காப்பாற்றினான் என்று தெரியுமா? அவனுடைய ரிஸ்கிலே ஒரே ஒரு மிடர் ஆட்டினுடைய பால் குடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அதனை குடிக்காமல் அவன் கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டான். எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனை காப்பாற்றி அவனுடைய ரிஸ்கிலே எழுதப்பட்டிருந்த அந்த ஒரு மிடர் பாலையும் அவனுடைய வயிற்றுக்குள்ளே சென்றவிட்ட பிறகு அல்லாஹ் அவனுடைய உயிரை கைப்பற்றி விட்டான் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இது போன்று நமக்கு எழுதப்பட்டதுதான் இந்த உலகத்திலே கிடைக்கும். அதனை தாண்டி நாம் எந்த ஒரு பருக்கையும் நாம் சாப்பிட்டு விட முடியாது, எந்த ஒரு செல்வத்தையும் நாம் சேகரித்து வைத்துவிட முடியாது. நம்முடைய உயிர் எப்பொழுது அல்லாஹ் எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அதனை தாண்டி ஒரு நிமிடமும் கூட முந்தாது சிந்தாது. அப்படி இருக்கும் பொழுது அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதனை பொருந்தியவர்களாக, கொடுத்தவைகளுக்கு முதலில் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவையில்லாத கடன்களிலோ வட்டிகளிலோ நாம் சிக்கி நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய இல்ல தலைவர்கள் அவர்களை நாம் வைத்துவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முஸ்லிமினுடைய குடும்பத்தார்களையும் கூட இதனுடைய விஷயத்திலே எச்சரிக்கை செய்து காட்டுகிறான் என்றால் நம்முடைய பெண்மணிகள் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே ஆயிஷா நாயகியிடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், ஆயிஷா உங்களுடைய முடிவு என்ன? அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறானே, உங்களுடைய முடிவு என்ன? அப்பொழுது ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய முடிவு அல்லாஹ்வும் ரசூலும் எனக்கு போதும். மறுமையில் கிடைக்கின்ற அந்த இன்பங்கள் போதும், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எங்களுக்கு பெரிதல்ல என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் மற்ற மனைமார்களிடத்தில் நீங்கள் கேட்பதாக இருந்தால் நான் என்ன சொன்னேன் என்ற கருத்தை நீங்கள் சொல்லி கேட்க வேண்டாம். நீங்கள் என்னிடத்தில் கேட்டதை தெரியாததை போன்று அவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்ற மனைவிமார்களிடத்திலே ஆயிஷா நாயகி சொன்னதை மறைத்தவர்களாக அவர்களிடம் தனித்தனியாக அவர்களுடைய கருத்தை கேட்கிறார்கள். எல்லா மனைவிமார்களும் சொன்ன விஷயம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மறுமையும் எங்களுக்கு போதும். அருமையானவர்கள், இதுதான் உம்மஹாத்துல் முஃமினீன். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பாடமாக படிக்க வேண்டும். அருமையானவர்களே, எனவே இந்த சமயத்திலும் கூட இந்த ஒரு மாத காலம் தங்களுடைய மனைவிமார்களை விலக்கி வைத்திருந்த போதிலும் 9 மனைவிமார்கள் அவர்களுடைய அறைகளுக்கு அருகாமையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்காமல் அன்னை ஆயிஷா நாயகி அவர்களுடைய அறைகளுக்கு பக்கத்திலே தனியாக ஒரு அறை எடுத்து இந்த ஒரு மாத காலம் தனியாக இருந்தார்கள் என்று கேட்டால், கோபமாக இருந்த பொழுதிலும் கூட மற்ற மனைவிமார்களுடைய அறைகளுக்கு பக்கத்திலே இல்லாமல் ஆயிஷா நாயகனுடைய அறைக்கு பக்கத்திலே இருந்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததும் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவருடைய வீட்டில் வாழ்வதை அதிகமாக விருப்பப்பட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்லக்கூடிய அந்த சமயத்திலும் ஆயிஷா நாயகினுடைய வீட்டில் தான் என்னுடைய மரணம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனுடைய அடிப்படையிலே ஆயிஷா நாயகினுடைய வீட்டிலே ஆயிஷா நாயகினுடைய மடியில் வைத்துதான் முஸ்லிம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ரூஹ் பிரிந்தது என்றால் அருமையானவர்களே, எப்பேற்பட்ட அன்பு என்று நாம் பார்க்கிறோம்.
ஆயிஷா நாயகிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு மிகப்பெரிய பாசம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா நாயகியின் மீது எவ்வளவு மிகப்பெரிய அன்பு. நாம் யோசித்து பார்க்கிறோம், இது போன்று கணவன் மனைவிமார்கள் இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய ரசூலை இது போன்று நாம் நேசிக்க வேண்டும். அவர்களுடைய மனைவிமார்கள் எப்படி எந்த அளவுக்கு நாயகத்தின் மீது அன்பும் மரியாதையும் பாசம் வைத்திருந்தார்களோ அதை போன்று நாமும் அவர்களை உயிருக்குயிராக நாம் நம்முடைய நாயகம் முஸ்லிம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இன்னொரு மனைவி அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ஆயிஷா நாயகி அவர்களுடைய அணியிலே சில மனைவிமார்கள் இருப்பார்கள் என்றால், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவருடைய அணியிலே சில மனைவிமார்கள் இரண்டு டீமுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மனைவிமார்கள் இருந்தார்கள். அதுல ஒரு டீம்ல ஆயிஷா நாயகி தலைவியாக இருப்பார்கள், இன்னொரு டீம்ல உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் தலைவியாக இருப்பார். இவர்கள் மிகப்பெரிய அறிவாளியான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர்களையும் அதிகமாக நேசிப்பவர்களாக இருந்தார்கள். அன்னை அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அளப்பரிய நேசத்தையும் பாசத்தையும் வைத்திருந்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அறிவை ஆயிஷா நாயகியிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி புகழ்ந்து பேசுவார்கள். எனவே ஆயிஷா நாயகிக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் மீது தனிப்பட்ட ஒரு கோபமும், அவர்கள் தனியாக அவர்கள் ஒரு குரூப்பாக இவர்கள் ஒரு குரூப்பாக ஆகக்கூடிய நிலைமையும் அதனால் உண்டாகும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளியிலே மெம்பரிலே நின்று குத்பா ஓதுகின்றார்கள். குத்பா ஓதக்கூடிய சமயத்திலே யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே என்று மக்களை அழைத்து சில விஷயங்களை உபதேசங்களை சொல்கிறார்கள். அப்பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அவர்கள் தலை மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அடிமையான ஒரு பெண்மணி அவர்களுக்கு தலை சீவி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே என்று அழைக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய அந்த பணிப்பெண்ணை உதறியவர்களாக தலை மாறி கொண்டையிட்டவர்களாக ஓடி போய் நின்று வீட்டினுடைய அந்த கதவினுடைய ஓரத்திலே நின்று முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உபதேசத்தை செவிமடுப்பதற்காக அங்கே போய் நிற்கிறார்கள். அந்த உபதேசத்தை எல்லாம் அந்த பயானை எல்லாம் கேட்டு முடித்து விட்ட பிறகு அந்த பணிப்பெண் கேட்கிறார்கள், நாங்கள் சாதாரணமான பெண்கள், நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பயானுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நீங்கள் தான் அவர்களுடைய மனைவிமார்களாயிற்று. நீங்கள் அந்த பயானை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம் அல்லவா? அந்த உபதேசத்தை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அல்லவா? நீங்கள் எதற்காக இப்படி என்னை தட்டி விட்டவர்களாக நீங்கள் சென்றீர்களே என்று கேட்கும் பொழுது அப்பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்கிறார்கள், அருமையான பெண்ணே, நாங்கள் யார் என்று தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தார்கள். என்றால் இந்த உலகத்தில் நினைத்ததை போன்று இஷ்டமான வாழ்க்கை வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய குடும்பத்தினர்களும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் இந்த உலகத்திலே, இல்லைங்களா? என்னுடைய கணவன் யார் என்று தெரியுமா, எங்களுடைய பாப்பா யார் என்று தெரியுமா என்று சொல்லி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினால் நம்முடைய காரியத்தை நாம் சாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான உம்மஹாத்துல் முஃமின்கள் அவர்களுடைய அந்த ஈமானை பாருங்கள். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தான், இருந்தாலும் அல்லாஹ்வால் அதிகமாக எச்சரிக்கை செய்யப்பட்டவர்களும் நாங்கள் தான். அல்லாஹ் எங்களை குறித்து சொல்கிறான், வலா தபர்ருஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா,
அருமையான உம்மஹாத்துல் முஃமினீன்களே, நபியினுடைய குடும்பத்தார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களை மற்ற பெண்களை போன்று அல்லாஹ் வைக்கவில்லை. வயுத்தஹீரக்கும் தத்ஹீரா, உங்களை மிக பரிசுத்தமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே நீங்கள் மற்ற பெண்களை போன்று சாதாரணமாக இந்த உலகத்திலே நீங்கள் தெரியக்கூடாது. ஜாஹிலியா கால அறியாமை கால பெண்மணிகளை போன்று நீங்கள் தெருக்களிலே நீங்கள் சுற்றித் திரியக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இருந்தவர்களாக, திருமறையினுடைய வசனத்தை ஓதியவர்களாக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்தவர்களாக, அதனை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களாக நீங்கள் உயர்தரமான வாழ்க்கையை வாழ வேண்டுமே தவிர, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுடைய கணவர் தான் என்று மற்ற மக்களுக்கு மத்தியிலே பெருமை அளித்தோ, அதனை கொண்டு சில காரியங்களை இந்த உலகத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதோ உங்களுடைய நோக்கம் இல்லை என்று அல்லாஹ் எங்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் எச்சரிக்கை செய்து காட்டியிருக்கிறான் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்று கேட்டால், அருமையானவர்களே, தங்களுடைய கணவர் தான் மற்ற நபர்கள் மதித்தாலும் நம்முடைய கணவர் அவர்கள் ஊரிலே பெரிய ஆளாக மற்ற நபர்கள் மதித்துக் கொண்டிருந்தாலும் மனைவிமார்கள் அவர்களை மதிப்பதில்லை. ஆமா, இவரை பத்தி தெரியாதா என்று அவர்களை சாதாரணமாக மனைவிமார்கள் நினைக்கக்கூடியவர்கள். அருமையானவர்களே, மற்றவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறார்களோ அதனை விட அதிகமான கண்ணியம் மனைவிமார்களை நீங்கள் தான் உங்களுடைய கணவன்மார்களுக்கு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எனவே உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே என்று பொதுவாகத்தான் அழைத்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாரி கொண்டையிட்டவர்களாக ஓடுகிறார்கள் என்று கேட்டால் எவ்வளவு மிகப்பெரிய ஈமான், எவ்வளவு இறையச்சம், எவ்வளவு நெபிநேசமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று நாமெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மரணத்தினுடைய அந்த சமயத்திலே, அவர்களுடைய மரணல் மௌத்திலே மிக அவதிப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சில மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை உண்ண மறுக்கிறார்கள். ஒவ்வொரு மனைவிமார்களும் அந்த மருந்தை கொடுக்கிறார்கள், குடும்பத்தார்கள் கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சமயத்தில் அவர்களால் முடியவில்லை, அதனை சாப்பிட முடியவில்லை. ஆனால் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அருமை மனைவியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அருகாமையிலே யா ரசூலல்லாஹ், இந்த மருந்தை நீங்கள் உண்டால் கொஞ்சம் உங்களுக்கு லேசாக இருக்கும் அல்லவா என்று ஆறுதலாக சொன்ன அந்த சமயத்திலே உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மருந்தை உண்டார்கள் என்று கேட்டால் எவ்வளவு அதிகமான பாசத்தை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் மீது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள். உம்மு சலமாவும் எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மருந்து குடித்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கடைசி சமயத்திலே சக்கராத்தினுடைய நிலையிலே அவதிப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கிருந்து கதறுகிறார்கள். என்னுடைய கணவருக்கு இப்படிப்பட்ட நிலையா என்று கதறுகின்றார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயத்திலும் கூட மற்ற மனைவிமார்களிடத்திலே சொல்லுகிறார்கள், உம்மு சலமாவை இந்த இடத்திலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். ஓலம் இடுவது, சப்தம் இடுவது ஒரு முழுமையான பெண்களுக்கு அழகல்ல. ஒரு மௌத்தினுடைய வீட்டிலே ஓலம் இடுவதோ சப்தம் இடுவதோ, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாரே, இது நான் எப்படி இந்த உலகத்தில் நான் வாழ்வேன் என்று முஸ்லிமான ஒரு பெண்ணுடைய வாயிலிருந்து அருமையானவர்களை வரக்கூடாது. எவ்வளவு மிகப்பெரிய இழப்புகளாக இருந்தாலும் கணவன்மார்களுடைய, பெற்றோர்களுடைய, பிள்ளைகளுடைய, எவ்வளவு நெருங்கிய சொந்தத்தினுடைய இழப்புகளாக இருந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால், அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தால் முதலில் அவர்களுடைய வாயிலிருந்து வருவது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்,
நாம் அனைவர்களும் அல்லாஹ்விற்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம்தான் நாம் மீளக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த உயிர் இது. அல்லாஹ் ஒரு தவணை காலம் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை வாழ்வதற்கு அனுமதித்திருக்கிறான். அந்த வாழ்க்கை முடிந்து விட்டால் நாம் இறைவனை சென்று சந்திப்பவர்களாக இருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த முடிவை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அருமையானவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்தியவர்களாக, அந்த இழப்பை தாங்கியவர்களாக, சபுராளிகளாக பொறுமையோடு இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்குண்டான பகரத்தை அல்லாஹ் கொடுப்பான். என்னுடைய கணவன் என்னை விட்டு போய்விட்டான், என்னுடைய பெற்றோர்கள் என்னை விட்டு விட்டார்கள், இனி என்னை இந்த உலகத்தில் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள், என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்ற வார்த்தைகளை நாம் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுத்தி நாம் வைத்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, யார் இருந்தாலும் யாரு சென்றாலும் அல்லாஹ் எப்பொழுதும் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஒரு காலம் மரணமாகுவதில்லை. அந்த அல்லாஹ் தான் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்ற அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இறப்பினுடைய மௌத்தினுடைய வீடுகளிலே தேவையில்லாமல் பெண்கள் சத்தம் போடுவதை, ஓலமிட்டு ஒப்பாரியிட்டு அழுவதை மார்க்கம் வன்மையாக தண்டிக்கிறது. மார்க்கம் எச்சரிக்கை செய்து காட்டியிருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய இல்லத்து பெண்மணிகளுக்கும் கூட தங்களுடைய மரண தருவாயிலே சொல்லி காட்டுகிறார்கள், இப்படி சத்தத்தை எழுப்புவது ஒரு முஃமினான பெண்களுக்கு அழகல்ல, அவர்களை இந்த இடத்திலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். எவ்வளவு அருமையான அன்பான மனைவியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் என்று தெரிந்தால் அந்த இடத்திலும் அவர்களை கண்டிக்கிறார்கள் என்று கேட்டால், அருமையானவர்களே, அன்னை அவர்களுக்கு அவ்வளவு இலகிய மனமாக இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவ்வளவு மிகப்பெரிய நேசம் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை எச்சரிக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு நாம் இந்த மார்க்கத்திலே பிடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கிறோம். எனவே நாம் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும். அந்த நேசம் எப்படி வைக்க வேண்டும் என்று அவர்களுடைய குடும்பத்தார்களை நாம் முதலில் பார்த்து நாம் தெரிந்து கொள்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய மக்கள், அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எவ்வளவு அதிகமாக நாயகத்தை நேசிப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அருமையானவர்களே, வெள்ளி நகை ஒன்று அணிந்திருக்கிறார்கள், அணிகலன், வளையல். அதனை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முகம் சுளிக்கிறார்கள், ஃபாத்திமா, இந்த உலகத்தினுடைய ஆடம்பரம் உங்களுடைய கையிலே தெரிகிறதே என்று முகம் சுளிக்கிறார்கள். வார்த்தைகளால் வெளிப்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முகத்தை பார்த்தவர்களாக உடனே அந்த வலையிலே கலட்டி அப்புறப்படுத்தி விடுகிறார்கள் என்று கேட்டால் எந்த அளவுக்கு நாயகத்தின் மீது அதிகமாக நேசம் வைத்து அவர்களை புரிந்தவர்களாக அவருடைய பெண்மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். சொர்க்கத்தினுடைய தலைவி, ஆனால் உலகத்தினுடைய இன்பங்களிலே அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. அருமையானவர்களே, அவர்கள் நடந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடப்பது போன்று இருக்கும். அவர்கள் பேசினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேசுவது போன்று இருக்கும். அவர்கள் அமர்ந்தால் நாயகம் அமர்வது போன்று இருக்கும். அவ்வளவு தூரம் முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றவர்களாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மௌத்தாகும்போது அவருடைய காதிலே ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், ஃபாத்திமா ஓ என்று அழைக்கிறார்கள். மீண்டும் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், ஃபாத்திமா நாயகி சிரிக்கிறார்கள். ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், எதற்காக முதலில் அழுதீர்கள், எதற்காக சிரித்தீர்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு சொன்னார்கள். நான் அவருடைய பிரிவை நினைத்து நான் அழுதேன், வருந்தினேன். மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, இந்த உலகத்திலே என்னை என்னுடைய மரணத்திற்கு பிறகு முதலில் வந்து சந்திக்கக்கூடிய பெண்மணி நீங்கள் தான் என்று சொன்ன பொழுது நான் சந்தோஷம் மேலிட்டால் நான் சிரித்தேன் என்று சொன்னார்கள் என்று கேட்டால்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எப்பொழுது நாம் கபரிலே சென்று காண்போம் என்று அவருடைய பெண் மக்கள் இருந்தார்கள், அருமையான சஹாபா பெண்மணிகள் இருந்தார்கள். நாயகத்தை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய மரணத்திற்கு பின்னால் எப்பொழுது நமக்கு மரணம் வரும், எப்பொழுது அந்த நபியை நாம் காண்போம். அருமையானவர்களே, இன்றைக்கு யார் அப்படி நாம் நினைக்கிறோம்? மௌத் என்றால் நாம் பயப்படுகிறோம். மௌத்திலே மரணமாகி நம்மை கபரிலே வைத்த பொழுது மலக்குமார்கள் வந்து நம் இடத்தில் கேட்பார்கள், மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? வமா இமாமுக்க, உன்னுடைய இமாம் யார்? நீ ஏற்றுக்கொண்ட தலைவர் யார்? இந்த மனிதரை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காட்டி நமக்கு கேட்பார்கள். நல்ல முஃமின்களாக இருந்தால் சொல்வார்கள், மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். வமா தீனுக்க, உன்னுடைய தீன் எது? தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம். வமா இமாமுக்க, இமாமி அல் குர்ஆன், என்னுடைய இமாம், நான் இந்த உலகத்திலே தலைவனாக ஏற்றுக்கொண்டது, பின்பற்றி நடந்தது குர்ஆனை தான் என்று நான் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, அந்த குர்ஆனை நாம் ஓதக்கூடிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கபரிலே நம்முடைய விஷயமாக அல்லாஹ் கேட்பது நம்முடைய தலைமை இமாமாக குர்ஆனை தான் அல்லாஹ் கேட்கிறான். எனவே அந்த குர்ஆனை நாம் ஓதாவிட்டால் எப்படி நாம் அந்த கபரிலே சென்று பதில் சொல்வோம்? நாலாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த அருமையான அந்த திருமுகத்தை காட்டி கேட்கப்படும், இந்த மனிதர் யார் என்று. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த உலகத்திலே கலிமா சொல்லி நாம் முஃமின்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த நபியை நாம் பார்க்கவில்லை, அந்த நபியை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், அவர்களை பார்க்கவில்லை. ஆனால் கபரிலே நமக்கு நிச்சயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டப்படும், ஒவ்வொரு முஃமின்களுக்கும் காட்டப்படும். அருமையானவர்களே, அந்த சமயத்திலே நாம் சொன்ன இந்த உலகத்திலே கலிமாவை சந்தோஷமாக அந்த இடத்தில் சொல்லுவோம், இதோ இவர் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முத்து நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் சந்தோஷமாக அவருடைய முகத்தை நாம் காண வேண்டும் என்றால், அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அவர்களை நாம் நேசிக்க வேண்டாமா? அந்த நபியின் மீது நாம் அதிகமாக நாம் நேசத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டாமா? அவர்களுடைய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் பின்பற்ற வேண்டாமா? அருமையானவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசம்தான் நம்முடைய வாழ்க்கை முழுக்க நாம் இருக்க வேண்டும். அருமையான அன்னை பாத்திமா எப்பொழுது அவர்களை காண்போம், எப்பொழுது அவர்களை காண்போம் என்றே தங்களுடைய நாட்களை கடத்தினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வஃபாத்திற்கு பிறகு சிறிது நாட்களிலேயே அவர்கள் சென்று அவர்களுக்கு அல்லாஹ் மௌத்தை அல்லாஹை ஏற்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். அருமையானவர்களே, அருமையான சஹாபா பெண்மணிகளை பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்தார்கள் மாத்திரமல்ல, சஹாபா பெண்மணிகளை நாம் பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது எவ்வளவு தூரம் அவர்கள் அன்பு வைத்திருந்தார்கள். அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது எல்லா நபர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். முஹாஜிர்களுக்கு, அவர்களோடு ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சமயத்திலே தங்களுடைய வீடுகளை கொடுத்தும் தங்களுடைய பொருள்களை கொடுத்தும் உதவி செய்யும் பொழுது, அருமையானவர்களே, அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கொடுப்பதற்கு ஏதும் இல்லை. ஃபரஹு பிஅஃரஹி பிகுதூமிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகையை குறித்து சந்தோஷப்பட்டதை போன்று மதீனத்து பெண்மணிகள் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமாக சந்தோஷப்படவில்லை என்று வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது. அவ்வளவு பேரானந்தமாக அந்த பெண்மணிகள் தங்களிடத்தில் இருப்பதை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக கொடுத்து, இந்த மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்காக கொடுத்து உதவி. அந்த சமயத்திலே உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய சிறு மகனை 10 வயது பாலகனை அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அழைத்து வந்து நாயகத்திலே, யா ரசூலல்லாஹ், இதோ என்னுடைய மகன், இவனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இவனை விட்டால் என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஏதும் இல்லை என்று சொன்னார்கள். என்று கேட்டால் எவ்வளவு அன்பு, எவ்வளவு இறைநேசம், எவ்வளவு ஈமான்! யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு மார்க்கத்தினுடைய தேவை, ஒரு சிறிய வேலை, மதரசாவிலோ பள்ளிகளிலோ ஒரு சிறிய வேலை என்று கேட்டால் அவர்களை அனுப்புவதற்கு நமக்கு மனம் வருவதில்லை. அவருக்கு வேற வேலையே இல்லையா என்று அந்த பிள்ளைகளை நாம் கேட்பவர்களாக நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனை முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒப்படைத்தார்கள். இவனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், காலமெல்லாம் இவன் உங்களுக்கு அடிமையாக இருந்த உங்களுக்கு சாதியமாக பணிவிடை செய்யக்கூடியவனாக இவன் இருப்பான் என்று தங்களுடைய பிள்ளை ஒப்படைத்தார்கள். என்று கேட்டால் அருமையானவர்களே, அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் எவ்வளவு தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்தார்கள். ஹுனைனுடைய யுத்தம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதிரிகளால் தாக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே முஸ்லிம் படைகள் சிதறி அடித்து நாலாபுரம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் அவர்களை தாக்க விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். போர்க்களத்திலே பெண்மணிகள் கலந்து கொள்வது இல்லை, போரிடுவது இல்லை. இருந்தாலும் சில பெண்மணிகள் போர்க்களத்திலே காயம் ஏற்பட்ட அந்த வீரர்களுக்கு மருந்திடுவதற்காகவும், உணவுகளை கொடுப்பவர்களாகவும், நீர்களை பருகி கொடுப்பவர்களாகவும் உதவிக்காக பெண்மணிகள் வருவார்கள். அப்படிப்பட்ட பெண்மணிகளில் அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும் ஒருவர். அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வீரர்கள், இஸ்லாமிய வீரர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருகாமையில் யாரும் இல்லை. முஸ்லிமிய எதிரிகள் இதோ தாக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த அவர்கள் ஹஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு ஈட்டியை எடுத்தவர்களாக, போர்க்களத்தில் கிடைத்த அந்த ஒரு ஈட்டை எடுத்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நோக்கி உறைந்து செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒட்டகையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டகைக்கு கீழே நின்றிருந்த அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அந்த சிறு ஈட்டை எடுத்து எதிரிகள் யார் வந்தாலும் அவர்களை பந்தாடியவர்களாக அந்த போர்க்களத்திலே நின்று போரிட்டார்கள். என்று கேட்டால் அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாகனத்திற்கு சுற்றுப்புறத்தில் நின்று அவர்கள் சுரண்டவர்களாக அந்த போர்க்களத்திலே முஸ்லிமியை காப்பாற்றியது ஒரு பெண்மணி. என்று கேட்டால் எவ்வளவு ஈமான், எவ்வளவு நேசம்! நினைத்து பாருங்கள். எனக்கு என்னுடைய உயிரை போனாலும் என்னுடைய நாயகத்தின் மீது ஒரு சிறு காயத்தையும் கூட ஏற்படுத்த பட்டுவிட நான் விடமாட்டேன் என்று துணிச்சல்களாக அந்த இடத்திலே நின்றார்கள். இந்த துணிச்சல் இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்க வேண்டும். இந்த நேசம் இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்க வேண்டும். நாயகத்தை பற்றி சொன்னால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நாயகத்தினுடைய விஷயத்திலே யாராவது தவறாக பேசினால் அதை பார்த்து கொண்டு நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டோம் என்பது இஸ்லாமிய பெண்மணிகளுடைய வீரமான ஈமானாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்திற்கு பிறகு சொல்லி காட்டுவார்கள், யா உம்மு சுலைம், இன்னல்லாஹ கத் கஃபா வ அஹ்ஸன, அல்லாஹ் உங்களை கொண்டு எனக்கு மிகப்பெரிய உபகாரத்தை கொடுத்து விட்டான்.
நீங்கள் ஒருவரே எனக்கு இந்த போர்க்களத்திலே என்னை பாதுகாக்க போதுமானவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கி வைத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று உம்மு சலீம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று கேட்டால், அருமையானவர்களே, அந்த சஹாபா பெண்மணிகளுடைய நேசம் எந்த அளவுக்கு என்று நீங்கள் பாருங்கள். பனு தீனார் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, உஹதுனுடைய யுத்த களம், உஹதுனுடைய யுத்த களத்திலும் அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட்டும் இஸ்லாமிய வீரர்கள் அவர்கள் அந்த போர்க்களத்திலே அடிவாங்கியவர்களாக விரண்டோடுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்று, அவர்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்று எதிரிகள் சிலர் பரப்பி விடுகிறார்கள். நாயகத்திற்கு என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அருமையானவர்களே, அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று ஒரு பொய்யான செய்தி உஹதுனுடைய களத்திலே பரப்பப்படுகிறது. அப்பொழுது பனு தீனார் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி போர்க்களத்துக்கு இடையிலே, வாள்களுக்கும் அம்புகளுக்கும் ஈட்டிகளுக்கும் குதிரைகளுக்கும் இடையிலே நாயகத்தை தேடியவர்களாக ஒரு பெண்மணி ஓடி வருகிறாள். எங்கே அல்லாஹ்வுடைய ரசூல், எங்கே அல்லாஹ்வுடைய திருத்தூதர், எங்கே என்னுடைய ஹபீப், எங்கே என்னுடைய நேசர், எங்கே அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர்களை தேடியவர்களாக ஒரு பெண்மணி வந்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்மணியிடத்திலே சொல்லப்படுகிறது, பெண்மணியே, இதோ போர்க்களத்திலே உங்களுடைய தந்தை இறந்து விட்டார், உங்களுடைய தந்தை இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார். அந்த பெண்மணி கேட்கிறார்கள், மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே? தந்தை குறித்து அந்த பெண்மணி கேட்கவில்லை. அடுத்து அந்த பெண்மணி தேடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணி இடத்திலே சொல்லப்படுகிறது, பெண்மணியை யாரை நீங்கள் தேடுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். பெண்மணியே, உன்னுடைய அருமை கணவர் இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார், அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த கணவனை குறித்து கேட்கவில்லை. கேட்கிறார்கள், எங்கே என்னுடைய நபி? மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? மீண்டும் தேடுகிறார்கள். சொல்லப்படுகிறது, இதோ உன்னுடைய அருமை மகன் இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டானம்மா என்று சொல்லும் பொழுதும் அந்த பெண்மணியினுடைய வாயிலிருந்து வந்தது, என்னுடைய பிள்ளை மௌத்தாகி விட்டானா என்பது அல்ல. மா ஃபஅல ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த பெண்மணியிடத்திலே காட்டப்படுகிறது, இதோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோ அந்த இடத்திலே பத்திரமாக இருக்கிறார்கள். அவர்களை இஸ்லாமிய வீரர்கள் சூழ்ந்து அவர்களை காப்பாற்றி விட்டார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூரத்திலிருந்து பார்த்ததற்கு பிறகுதான் அந்த பெண்மணிக்கு சமாதானம் ஏற்பட்டது என்று கேட்டால், அருமையானவர்களே, தந்தையினுடைய இழப்போ, கணவனுடைய இழப்போ, தான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த பிள்ளையினுடைய இழப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் பெரிதான இழப்பாக அந்த பெண்மணிக்கு தெரியவில்லை என்று கேட்டால், எவ்வளவு மிகப்பெரிய அன்பு, எவ்வளவு மிகப்பெரிய அன்பு அந்த பெண்மணிகள் வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட பெண்மணிகள் எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்தவர்களாக இந்த உலகத்தில் இருப்பார்கள்? நிச்சயமாக இல்லை. எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றியவர்களாக அருமையான சுஹாபா பெண்மணிகள் இருந்தார்கள் என்று கேட்டால், அருமையானவர்களே, அந்த நாயகத்தினுடைய நேசம் மாத்திரமே நம்மை நல்வழிக்கு இந்த உலகத்திலே வாழச் செய்யும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த நாயகத்தை நாம் நேசிக்க வேண்டும். அந்த நாயகத்தினுடைய பிறந்த தினம் இதோ ரபியுல் அவ்வல் மாசத்திலே வர இருக்கிறது. அந்த மாசத்திலே அந்த நாயகத்தின் மீது அதிகமான புகழ் மாலைகளை, மௌலிது ஷரீஃபுகளை நாம் நம்முடைய வீடுகளிலே நாம் ஓத வேண்டும். அந்த நாயகத்தின் மீது அதிகமான ஸலவாத்துகளை நாம் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, நாயகத்தை நாம் நேசிப்பதனுடைய அடையாளம் தான்
நாயகத்தினுடைய மீது நாம் அதிகமாக ஸலவாத்துகளை நாம் சொல்வது. இந்த ஸலவாத் நமக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடியதாக இருக்கிறது. நாளைக்கு அந்த நபியினுடைய ஷஃபாஅத்தை நமக்கு தரக்கூடியதாக, பெற்று தரக்கூடியதாக அந்த ஸலவாத் இருக்கிறது. யார் அதிகமாக இந்த உலகத்திலே ஸலவாத்துகளை சொல்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தை நாளைக்கு மறுமையிலே பெறக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமையான தாய்மார்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் இதோ வர இருக்கிறது. முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாது ஷரீஃப், அவர்களுடைய பிறந்த மாதம் இதோ நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த நபியின் மீது கொண்டிருக்கக்கூடிய நேசத்தை அதிகமாக ஸலவாத்துகளின் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். அந்த ஸலவாத்துகளிலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு ஸலவாத் இருக்கிறது. ஸலாத்தே அனசியா என்று சொல்கின்ற அந்த ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் என்ற இந்த ஸலவாத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமான முறையிலே சொல்லிக் கொடுத்த இந்த ஸலவாத், நாம் இந்த ஸலவாத்தை அதிகமாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாம் ஓத வேண்டும். ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அருமையானவர்களே, சுன்னத் ஜமாத் மாணவர் அமைப்பு SSF 100 கோடி ஸலவாத், 100 கோடி ஸலவாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீது அவருடைய தர்பாருக்கு எத்தி வைக்கக்கூடிய முயற்சியிலே இறங்கி இருக்கிறது. 100 கோடி, ஒன்றல்ல இரண்டல்ல. அருமையானவர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம். இதே யாசின் பாபனார் நம்முடைய மஹல்லாவிலே நாம் ஒவ்வொரு வருடமும் ஸலவாத் மஜ்லிஸ் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பெண்மணிகள் அதிலே ஸலவாத்துகளை ஓதி இருக்கிறார்கள். முதல் வருடம் நாம் 1,00,000 ஸலவாத் என்று நாம் நிர்ணயித்து நாம் ஓதினோம். அந்த 1,00,000 அந்த மஜ்லிஸிலேயே 2,00,000க்கும் அதிகமான ஸலவாத்துகள் வந்தது. அந்த ஸலவாத்துகளை நாம் ஓதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நாம் எத்தி வைத்தோம். கடந்த வருடத்திலே 25 கோடி ஸலவாத்துகள் ஓதி அது நாயகத்திற்கு ஹதியா செய்யப்பட்டது. இந்த வருடத்திலே 100 கோடி ஸலவாத் ஓதலாம் என்று நாம் முடிவு செய்திருக்கின்றோம். எனவே நம்மால் எந்த அளவுக்கு ஸலவாத்துகளை அதிகமாக சொல்ல முடியுமோ, இன்றையிலிருந்து இந்த மஜ்லிஸ் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாய்களிலே அதிகமாக ஸலவாத்துகள் தான் வர வேண்டும். நாம் ஸலவாத்துகள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஸலவாத்துகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஸலவாத்து சொல்ல 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 நாயகத்தினுடைய நோட்டம், அவர்களுடைய அருமையான அந்த பார்வை நம் மீது திரும்புகிறது. யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் 10 ரஹமத்துகளை அல்லாஹ் பொழிகிறான். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் 100 கோடி ஸலவாத் நாம் சொல்ல இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் நம் மீது எவ்வளவு மிகப்பெரிய அருள்களை அல்லாஹ் பொழி இருக்கிறான். இதோ அல்லாஹ்வுடைய அருள்மழை இந்த ஸலவாத்தை பற்றி, நாயகத்தை பற்றி நாம் பேசக்கூடிய இந்த இடத்திலே அல்லாஹ் அருள்மழையை பொழிய வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டால், ஸலவாத்துகளை நாம் சொல்ல சொல்ல மேலும் அல்லாஹ் நமக்கு ரஹமத்து செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அந்த நபியினுடைய நேசமும் அவர்களை கனவிலும் நினைவிலும் பார்க்கின்ற வாய்ப்பும் அல்லாஹ் நமக்கு ஸலவாத்துகளை கொண்டுதான் அமைத்து தருகிறான். எனவே இன்றையிலிருந்து அதிகமாக நாம் ஸலவாத்துகளை சொல்ல வேண்டும். நவம்பர் 24 நீலகிரியிலே, ஊட்டியிலே வைத்து ஸலவாத்து சமர்ப்பண 100 கோடி ஸலவாத் சமர்ப்பண மாநாடு என்று மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த மஜ்லிஸிலே வைத்து இந்த 100 கோடி ஸலவாத்துகளும் அங்கே சமர்ப்பணமாக இறுதி துஆவாக அங்கே செய்ய இருக்கிறது. அதிலே கலந்து கொள்பவர்கள் கலந்து கொள்ள வேண்டும்.
அதிலே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அந்த மஜ்லிஸிற்காக நம்மால் முடிந்த அளவுக்கு நவம்பர் 24 வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. நாம் அதிகமாக ஸலவாத்துகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று இந்த ரபியுல் அவ்வல் 12 நாட்களிலும் அதிகமாக ஸலவாத்துகளை சொல்லி மௌலித் ஷரீஃப்களை ஓதி இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய பகுதியிலும் ஸலவாத்து மஜ்லிஸ் நாம் வருடத்திற்கு ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பேரப்பிள்ளைகள் சையதுமார்கள் தங்கள்மார்களை கொண்டு அந்த ஸலவாத்து மஜ்லிஸ்களை முத்துநபியினுடைய நேரடி அந்த குடும்பத்தின் அந்த இரத்த துளிகளான அந்த வாரிசுகளை கொண்டு நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மஜ்லிஸிலும் ஓதிய நபர்களுக்காக நாம் துஆ செய்வோம். மேலும் அந்த 24 ஆண்டு ஊட்டியிலே வைத்து நடக்கக்கூடிய அந்த மஜ்லிஸிலும் அவர்களுக்காக பிரத்யேகமாக துஆ செய்யப்படும். எனவே இன்றையிலிருந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் ஸலவாத்துகளை ஓதுங்கள். அந்த ஸலவாத்துகளை தினமும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எவ்வளவு நாம் ஓதி இருக்கிறோம் என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நம்முடைய மதரசாவில் வைத்து அந்த ஸலவாத்து மஜ்லிஸ் அந்த நடக்கக்கூடிய சமயத்திலே நீங்கள் எவ்வளவு ஸலவாத்துகள் ஓதி இருக்கிறீர்களோ அந்த ஸலவாத்துகளை நீங்கள் எழுதி தாருங்கள். அதற்கு பிறகும் நீங்கள் ஸலவாத்துகளை சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்துகளை அந்த 100 கோடி ஸலவாத்தினுடைய மஜ்லிஸிற்காக மீண்டும் சொல்லி நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது இடைப்பட்ட அந்த நாட்களிலோ நம்முடைய மதரசாவினுடைய மாணவிகளிடத்திலே அந்த ஸலவாத் நீங்கள் ஓதிய அந்த ஸலவாத்தினுடைய எண்ணிக்கையை நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி எழுதி வைத்து சொல்லுங்கள். நம்முடைய மாணவிகள் தற்பொழுது 7 லட்சத்திற்கும் அதிகமான ஸலவாத்துகளை சொல்லி இருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரமாக நம்முடைய மாணவிகள் ஸலவாத்துகள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 7 லட்சம் ஸலவாத்துகள் நம்முடைய மாணவிகள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஓதிய மாணவிகளுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. மென்மேலும் அவர்கள் ஓதக்கூடிய தௌஃபீக்கினையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பொன்னான பாக்கியத்தையும் அவருடைய ஷஃபாஅத்துகளையும் அந்த ஓதக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தருவானாக. அதே போன்று ஓதக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரபியுல் அவ்வல் மாசத்திலே முத்துநபியை காணக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் வழங்குவானாக இன்ஷா அல்லாஹ். எனவே இன்றையிலிருந்து அதிகமாக நாம் ஸலவாத்துகளை நாம் சொல்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் காலத்திலும் அந்த முத்துநபியை நேசித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு அமைத்து தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. sallallahu alaihi wasallam.